வணக்கம் தோழமைகளே, இது நமது சேனல் மயிலை காதல் 24. இந்த கவிதையில் சாட்சியமாகவே கவிதை எழுதுறது தான். என்னோடய பிரச்சனும் கவிதை எழுதுறது தான். கவிதை எல்லோரும் எழுதுவாங்க. பட் என்னோடய தனித்தன்மை என்னென்னா, அவங்க நேமில் ஒரு கவிதை எழுதுறது. ஏதோ ஒரு நேம் சொன்னால் அதுக்கு ஏதாவது நான் கவிதை எழுதி கொடுப்பேன். இப்போ நான் சின்னதாக சொன்னால் என்னோடய டைரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவிதை தான் இருக்கும். அந்த பொண்ணோட பேர் பார்கவி, அக்கா பொண்ணு தான் பார்கவி. அதுக்கு அந்த நேம் வருது கவிதை பாருங்கள். பார் என்றது அவளின் பெண்ணழகை, பார்க்காதே என்றது அவளின் கண்ணழகை, படி என்றது அவள் ஞானத்தின் அழகை, படிக்காதே என்றது அவளின் திமிர் அழகை, செதுக்கு என்றது அவள் அன்பின் அழகை, செதுக்காதே என்றது அவன் அங்கத்தின் அழகை, எழுது என்றது அவளின் செவி அழகை, எழுதாதே என்றது அவளின் கவி அழகை, முதலில் அவளை பார் என்றது, பின் அவள் முடிவில் அவளை கவி என்றது கவிஞனின் கையெழுத்து. முதல்ல பார் வருது, முடிவில் கவிங்கிறது. அதனால தான் பார்க்கவி சேர்ந்து வருது. இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நேமில் கவிதை வேணுன்னா